வணக்கம் நண்பர்களே. மொபைல் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஹேங் ஆகும், பேட்ரி வந்து குயிக்காக குறைஞ்சிரும், சில ப்ராப்ளமாக நமக்கு வந்து மொபைல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோமோ நம்ம மொபைலில் வந்து ரீசெட் பண்ணிடுவோம். அப்படி ரீசெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ அப்ளிகேஷனு கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேக்கப் எடுக்கணும். ஏன்னா எல்லா அப்ளிகேஷனும் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிரும், எல்லா டேட்டாவும் வந்து நமக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மொபைல் வந்து சேஃப் மோடில் ஓப்பன் பண்ணலாம். அப்படி சேஃப் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம புதுசாக வந்து மொபைல் வாங்கும்போது எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம மொபைலை ரீசெட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வந்து பேக்கப் எடுக்க தேவையில்லை, எந்த டேட்டாவும் வந்து போகாது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நமக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்துதோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் மோடில் உங்கள் மொபைலை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மொபைல் எப்படி சேஃப் மோடில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் ஆஃப், ரீபூட், ஏர்ப்ளேன் மோட்னு வரும். இங்கே பவர் ஆஃப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் வந்து ஆஃப் ஆயிரும். ஆனால் அங்கே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி ரீபூட் டு சேஃப் மோட் அப்படின்னு வரும். இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ரீபூட் ஆகி சேஃப் மோடில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். நான் ஏன் கேன்சல் கொடுக்குறேன்னா இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்டேன்னா என் மொபைல் வந்து சேஃப் மோடில் ஓப்பன் ஆகிரும். ஸோ என்னோடய வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனையும் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண முடியாது சேஃப் மோடில். உங்கள் மொபைல் வந்து சேஃப் மோடில் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பாட்டமில் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம மொபைல் வந்து சேஃப் மோடில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்படி சேஃப் மோடில் ஓப்பன் ஆகிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும், அதாவது இப்போ வாட்ஸ்அப்பு, எம்எக்ஸ் பிளேயரு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம மொபைல் வாங்கும்போது எந்தெந்த அப்ளிகேஷன் வந்துச்சோ, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜிமெயிலு, யூடியூப்பு, ப்ளே ஸ்டோரு, இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஓப்பன் ஆகும். ஓகே, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாதுன்னு சொல்கிறீங்க, எப்படி நான் அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரும் போய்ட்டு இன்ஸ்டால்டு மை ஆப்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றே அன்இன்ஸ்டால் மட்டும் இருக்கும். ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து சேஃப் மோடில் ஓப்பன் பண்ணுறப்போ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த இடத்துல எந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்துதோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ மொபைலில் நீங்கள் வந்து திரும்ப அந்த பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ரீபூட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரீபூட்னு கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் வந்து சேஃப் மோட்லேருந்து பூட் ஆகி நார்மல் மோடில் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் மொபைலை ரீசெட் பண்ணி எல்லா டேட்டாவும் வந்து பேக்கப் எடுத்து அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட்ஸை பேக்கப் எடுத்து உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் பேக்கப் எடுத்துகிட்ருக்கணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரீசெட் பண்ணுறப்போ. பட் நீங்கள் வந்து அந்த ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நார்மலாக வந்து சேஃப் மோட் ஓப்பன் பண்ணாவே ரீசெட் பண்ணுறதுக்கு சமமான ஒரு ஒர்க்கு தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.